வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி, அதாவது அரசியல் அமைப்பு பற்றி வினா விடைய வீடியோவை போட்டிருந்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பில் சாராத அமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா நான் பாலிட்டி, இதை பற்றி ஒரு வரி வினா விடையாக நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு அனைத்து போட்டி மாணவர்களுக்கும் ஓகேங்களா நல்ல எதிர்காலம் அமையும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா அகரம் டிஎன்பிசி சார்பாக முன்னாடியே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? மிஸ் பண்ணாத இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா பாலிட்டி பற்றியே வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதாவது அரசியல் அமைப்பு சாராத அமைப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கடைசி வரை மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள். ஓகேங்களா? அரசியல் அமைப்பு சாராத அமைப்புகள். ஓகேங்களா? அரசியல் அமைப்பில் சாராத அமைப்பு அரசியல் அமைப்பு சாராத அமைப்புகள். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 அமைப்பு இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 10 அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? வரிசை எண் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திட்டக்குழு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திட்டக்குழு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதிக்குழு. ஓகேங்களா? நிதி ஆயோக் என பெயர் மாற்றம். ஓகேங்களா? 2வது. 3வது தேசிய வளர்ச்சிக்குழு. 4வது பார்த்தீங்கன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். 4வது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். 5வது பார்த்தீங்கன்னா தேசிய பெண்கள் ஆணையம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது தேசிய மனித உரிமை ஆணையம். 7வது பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம். 8வது மத்திய தகவல் உரிமை ஆணையம். 9 மாநில தகவல் உரிமைகள் ஆணையம். 10 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக். ஓகேங்களா? இந்த 10 அமைப்பு தான் அரசியலமைப்பில் சாராத அமைப்புகள். அப்போ அரசியலமைப்பில் சாராத அமைப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. ஓகேங்களா? அந்த சாராத அமைப்புகள் ஓகேங்களா எந்த ஆண்டு தொடங்கினாங்க, ஓகேங்களா எந்தெந்த ஓகேங்களா அரசியலமைப்பில் சார்ந்ததாக சொல்லியிருக்காங்க, அதாவது சாராத அமைப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள். நிதிக்குழு எப்போ உருவானதுன்னா 1950 மார்ச் 15 தான் திட்டக்குழு, அதாவது திட்டக்குழு உருவான ஆண்டு 1950 மார்ச் 15. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1951 நிதிக்குழு கொண்டு வந்தாங்க. அது நிதி ஆயோக் அப்படின்னு பெயர் மாற்றம் எப்போ செஞ்சாங்கன்னா 2015. அப்போ நிதி ஆயோக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 2015. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சிக்குழு எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1952. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஓகேங்களா எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1964. தேசிய பெண்கள் ஆணையம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1992. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1993. மாநில மனித உரிமை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1997. அடுத்து பாருங்க. மத்திய தகவல் உரிமைகள் ஆணையம் 2005. மாநில தகவல் உரிமை ஆணையம் 2005. அடுத்து லோக் ஆயுர் ஓகேங்களா எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 2014. இந்த அமைப்பை எல்லாமே அரசியல் அமைப்பில் சாராத அமைப்பு. இந்த சாராத அமைப்பு பற்றி தான் நம்ம தெளிவாக வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சாராத 10 அமைப்பு பற்றி தான் நம்ம தெளிவான வீடியோ பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு. பாருங்கள். திட்டக்குழுனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? திட்டமிடுதலும் வளர்ச்சியும் பாருங்கள். இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் விஸ்வேஸ்வரய்யா. இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் விஸ்வேஸ்வரய்யா. இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எந்த வருடம் ஓகேங்களா வெளியிட்டாங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா 1934 தொடங்கி 1936 தான் வெளியிட்டாங்க. அப்போ ஓகேங்களா 1934 தொடங்கி 1936 வெளியிடப்பட்டது.
இந்தியாவுக்கான 10 ஆண்டு திட்டத்தை முன்மொழிந்தவர், இந்தியாவிற்கான 10 ஆண்டு திட்டத்தை முன்மொழிந்தவர் விஸ்வேஸ்வரய்யா. இந்தியாவிற்கான ஓகேங்களா 10 ஆண்டு திட்டத்தை முன்மொழிந்தவர் விஸ்வேஸ்வரய்யா. தேசிய திட்டக்குழு எந்த வருடம் தொடங்கப்பட்டது? தேசிய திட்டக்குழு ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1938. தேசிய திட்டக்குழு ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1938. அடுத்து பாருங்க, தேசிய திட்டக்குழு யாருடைய முயற்சியால் தொடங்கப்பட்டது? அப்போ தேசிய திட்டக்குழு ஆணையம் யாருடைய முயற்சியால் தொடங்கப்பட்டதுன்னா ஓகேங்களா நேதாஜி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்பவரால் தான் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, நேரு என்பவரால் தான் ஓகேங்களா திட்டக்குழு ஆணையம் தொடங்கப்பட்டது. அப்போ தேசிய திட்டக்குழு ஆணையம் யாருடைய முயற்சியால் தொடங்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க, பாம்பே திட்டம் எப்போ கொண்டு வச்சாங்கன்னா 1944 ஓகேங்களா. மும்பையில் இருக்கக்கூடிய 100 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த பாம்பே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ பாம்பே திட்டத்தை கொண்டு வந்தவர் 100 தொழிலதிபர்கள் எப்போ கொண்டு வந்தாங்க? 1944. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்என் ராய். அடுத்து பாருங்க, மக்கள் திட்டத்தினுடைய நோக்கம், மக்கள் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா வேளாண்மை சிறுதொழில் வளர்ச்சி திட்டம். மக்கள் திட்டத்தினுடைய நோக்கம் வேளாண்மை சிறுதொழில் வளர்ச்சி திட்டம். அடுத்து பாருங்க, காந்திய திட்டம் கொண்டு வந்தவர் நாராயண அகர்வால். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1944. அடுத்து பாருங்க, சர்வோதய திட்டம் 1950 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, 1950 கொண்டு வந்தாங்க. இந்திய திட்ட ஆணையத்தினுடைய நோக்கம் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்க. நாட்டு வருமானம் 1, நாட்டு வருமானம் 2 பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் உயர்த்துதல் 2, தனிநபர் வருமானம் உயர்த்துதல் 3, வேலை வாய்ப்பை உருவாக்கம் 4, பணக்கார ஏழ்மை ஏற்றத்தாழ்வை குறைத்தல். பாருங்க, இந்திய திட்ட ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச் 15. முதல் திட்டக்குழுவினுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு முதல் திட்டக்குழுவினுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடன் பயன்படுத்துதல். அடுத்து பாருங்க, திட்ட ஆணையத்தினுடைய பணிகள் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவைப்படும் பயன்பாடு வகையில் தேசிய மூலங்களை மதிப்பிடுதல். பாருங்க, திட்டக்குழு ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள், திட்டக்குழுவினுடைய ஆணையத்தின் தலைவர் யார்? பிரதமர். திட்டக்குழுவினுடைய ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர். திட்டக்குழு ஆணையத்தின் தலைவர் பிரதமர். அதுக்கப்புறம் 4 முழு நேர உறுப்பினர்கள், 4 பகுதி நேர உறுப்பினர்கள், அதுவும் கேபினெட் அமைச்சர்கள். ஓகேங்களா, கேபினெட் அமைச்சர்கள். அடுத்து பாருங்கள் 17, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வழங்கிய பரிந்துரை. பிரதமர் கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார். துணைத் தலைவர் நிர்வாக தலைவராக இருப்பார். திட்ட ஆணையம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, தேசிய திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1965. தேசிய திட்டக்குழு எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அமைக்கப்பட்டதுன்னா 4ஆம் 5 ஆண்டு திட்டம். தேசிய வளர்ச்சி குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்கள். தேசிய வளர்ச்சி குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்கள். தேசிய வளர்ச்சி குழு கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 1952 நவம்பர் 8, 9. அப்போ இந்த திட்டக்குழுவினுடைய வேலை என்னன்னா 5 ஆண்டு திட்டத்தை வகுத்து கொடுப்பது. 5 ஆண்டு திட்டத்தை வகுத்து கொடுப்பது தான் ஓகேங்களா, வகுத்து கொடுப்பது ஓகேங்களா திட்டக்குழுவினுடைய வேலை. 5 ஆண்டு திட்டத்தை வகுத்து கொடுப்பது திட்டக்குழுவினுடைய வேலை.
அதை செயல்படுத்துவது தேசிய வளர்ச்சிக்குழு. ஓகேங்களா? இந்த 5 ஆண்டு திட்டத்தை வடிவமைச்சு கொடுக்கறது தான் திட்டக்குழுனுடைய வேலை. அதை செயல்படுத்துவது தேசிய வளர்ச்சிக்குழு. தேசிய வளர்ச்சிக்குழு. ஓகேங்களா? 1952 நவம்பர் 8, 9 தொடங்கினாங்க. சமூகத்தில் உண்டாக்கும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் விதி 38ல் 2. திட்டமிடுதலினுடைய சிற்பி, திட்டமிடுதல் சிற்பி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நாடாளுமன்றத்தின் 2வது தொழில் கொள்கை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1956 ஏப்ரல் மாதம். 1956 ஏப்ரல் தொழில் கொள்கை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தம் எப்போது வந்தது? 1991 ஜூலை மாதம். 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1990. ஆண்டு திட்டம் எப்பொழுது வந்தது? 1991, 90, 91, 91, 92. ஓகேங்களா? 8வது ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1992. 1992. அடுத்து பாருங்கள், மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் நிதி ஆயோக். ஓகேங்களா? நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது 2015 ஜனவரி 1. அதாவது திட்டக்குழுவினுடைய வேறு பெயர் தான் நிதி ஆயோக். எப்போ தொடங்கினாங்கன்னா 2015 ஜனவரி 1. நிதி ஆயோக்கினுடைய பணிகள் பாருங்கள், அரசு கொள்கைகள் உருவாக்கத்தில் பொருத்தமான அறிவுரைகளை மத்திய மாநில அரசுக்கு வழங்குதல். பாரு, நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினர்கள் பாருங்கள், பிரதமர் துறை, ஒரு துறை அமைச்சர், ஒரு தலைமை நிர்வாகி, 5 முழு நேர உறுப்பினர்கள், 2 பாதி நேர உறுப்பினர்கள். இவங்க எல்லாமே நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினர்கள். நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர், ஒரு துறை அமைச்சர், ஒரு தலைமை நிர்வாகி, 5 முழு நேர உறுப்பினர்கள், 2 பாதி நேர உறுப்பினர்கள். இவங்க எல்லாமே நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினர்கள். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாகி நியமிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னா பிரதமர். யாருக்கு? நிதி ஆயோக் தலைமை நிர்வாகியை நியமிக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர். திட்டக்குழு கலைக்கப்பட்டால் கடைசியாக எத்தனை பேர் இருந்தார்கள்? திட்டக்குழு கலைக்கப்பட்ட கடைசியாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 8 பேர். குன்ற வளர்ச்சி வடிவமைப்பு நிதி ஆயோக் எத்தனை ஆண்டு காலத்தில் கையொப்பம் இட்டது? 2018லையும் 2022. 2018, 2028. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நில சீர்திருத்த அறிமுகம். ஓகேங்களா? இந்தியாவினுடைய நில சீர்திருத்த அறிமுகம். பூமிதான இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியவர் யாருன்னா வினோபா பாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபா பாவே. பூமிதான இயக்கம் சர்வேதய இயக்க வளர்ச்சி பெற காரணம் ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள். ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள். பூமிதான இயக்கம் சர்வேதய இயக்க வளர்ச்சி பெற காரணம் யாருன்னா ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள். அடுத்து பாருங்க, சமதர்மம் என்ற சொல் எப்பொழுது சேர்க்கப்பட்டது? 1976. நில சீர்திருத்தம் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம்? 4 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். அடுத்து பாருங்க, நில சீர்திருத்தத்தினுடைய நோக்கம் ஜாமீன்தாரி முறை ஒழிப்பு, இடைத்தரகர் முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு கொண்டு வருதல். அதாவது பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தத்தினுடைய நோக்கம் என்னென்னு பாருங்கள், ஜாமீன்தாரி முறை ஒழிப்பு, இடைத்தரகர் முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு கொண்டு வருதல். நில உச்சவரம்பு கொண்டு வருதல். அடுத்து பாருங்க, குத்தகை விவசாயிகள் உழவர்களை பாதுகாத்தல். குத்தகை விவசாயிகள் உழவர்களை பாதுகாத்தல். விவசாய சமூக கடன்களுக்கு இடையில். அடுத்து பாருங்க 42, கூட்டுறவு பண்ணையாளர்கள் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1952. கூட்டுறவு பண்ணையால் பாதுகாப்பு சட்டம். கூட்டுறவு பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1952. அடுத்து பாருங்க 43, நில உச்சவரம்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்போனா 1961. இந்திய கூட்டுறவு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1904. சென்னை மாகாண கூட்டுறவு சங்கம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா
1932. நிச்சயமற்ற பெருமை இந்தியாவுக்கு அதன் முரண்பாடுகளுள் நூல் அமர்த்தியா சென் ட்ரஸ். ஓகேங்களா? நிச்சயமற்ற பெருமை இந்தியாவுக்கு அதன் முரண்பாடுகளும் அப்படிங்கிற நூல் அமர்த்தியா சென்னு, ஓகேங்களா, ஜீன் ட்ரஸ் அப்படிங்கிற 2 பேர் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் சங்கம் தொடங்கப்பட்டாது 1943. விவசாயிகள் சங்கம் துணையாக இருந்த கட்சி பொது உடைமை கட்சி. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், விவசாயிகள் சங்கம் துணையாக இருந்த கட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா பொது உடைமை கட்சி. விவசாய தொழிலாளர்கள் சங்கம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1952. குத்தகை விவசாயிகள் விவரங்கள் பதிவு செய்வது எப்போது கட்டாயமாக்கப்பட்டது? எப்போது கட்டாயமாக்கப்பட்டதுன்னா 1969. நிலம் கையகப்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று கூறும் சட்டம் 2013. அது திருத்தம் எப்போ செஞ்சுருக்காங்கன்னா 2015. புதிய வேளாண்மை கொள்கை எப்போது தொடங்கப்பட்டது? புதிய வேளாண்மை கொள்கை எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1960. 1960. அடுத்து பாருங்க, 53வது கொஸ்டின். புதிய வேளாண்மை கொள்கை எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது? புதிய வேளாண்மை கொள்கை எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது? போர்ட் அறக்கட்டளை. போர்ட் அறக்கட்டளை. 54. போர்ட் அறக்கட்டளை பரிந்துரைகள் ஏற்ற நாடு. போர்ட் அறக்கட்டளை பரிந்துரைகள் ஏற்ற நாடு மெக்சிகோ பிலிப்பைன்ஸு. மெக்சிகோ பிலிப்பைன்ஸு. போர்ட் அறக்கட்டளை பரிந்துரைகள் இந்தியா எப்பொழுது ஏற்றது? 1959 60. 1959 60. பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன். பசுமை புரட்சி முதல் கட்டமாக எத்தனை மாவட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது? ஓகேங்களா? 7 மாவட்டங்களில். 7 மாவட்டங்களில் 1960. பசுமை புரட்சி இரண்டாவது கட்டமாக எத்தனை மாவட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது? 144 மாவட்டங்களில் 1965. பசுமை புரட்சி மூலம் பயிரிடப்பட்ட பயிர்கள் நெல், கோதுமை. பசுமை புரட்சி மூலம் பயிரிடப்பட்ட பயிர்கள் நெல் மற்றும் கோதுமை. 1950 இந்தியா எந்த திட்டத்தின் கீழ் அடிப்படையில் உணவு தானியங்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தது? PL 40. பசுமை புரட்சியினுடைய முக்கிய நோக்கம் கொஸ்டின் நம்பர் 61. கொஸ்டின் நம்பர் 61 பாருங்கள். பசுமை புரட்சியின் முக்கிய பின்னடைவு. பசுமை புரட்சியின் முக்கிய பின்னடைவு இந்தியாவின் காலநிலை. பகுதி மகசூல் பண்ணை முறை வேறுபாடு. ஏழை பணக்காரர் விவசாயிகள் வேறுபாடு. விவசாயிகளிடம் முதலீடு இல்லாததால். பூச்சிக்கொல்லி கேடு விளைவிக்கும் உரங்கள். பூச்சிக்கொல்லி கேடு விளைவிக்கும் உரங்கள். மக்கள் தொகை பெருக்கம். புதிய தொழில்நுட்ப பயன்பாடு தெரியாமை. இது எல்லாமே பின்னலடைவானது. பசுமை புரட்சி பின்னலடைகிறதுக்கு காரணம். பசுமை புரட்சியினுடைய சாதனைகள் கேட்குறாங்க பாருங்கள். இந்தியா உணவு தானியத்தின் இறக்குமதி செய்வதில் இருந்து விடுபட்டது. உயர் மகசூல் அளிக்கும் பயிர்களை பயிரிடுதல். நிலம், நீலம், மஞ்சள், வெண்மை புரட்சியின் மூலம் பெரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அது பார்த்திங்கன்னா நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி, வெண்மை புரட்சியின் மூலம் பெரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாருங்கள், மற்ற நாடுகளுக்கு பயிர்களை ஏற்றுமதி செய்தல். கலப்பு முறை வேளாண்மையில் புதிய பாசன வசதி உருவாக்கி உதவிடுதல். அடுத்து பாருங்கள், வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி என்பது பால் மேம்பாட்டு வாரியம் எப்போது தொடங்கப்பட்டது? 1972. ஓகேங்களா? வெண்மை புரட்சி என்பது பால் அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்கு தான் வெண்மை புரட்சி. அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1970. தமிழ்நாடு பால் வள மேம்பாட்டுக் கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1972. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் கூட்டமைப்பு எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1981. இப்போ வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டோன்னா வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். ஓகேங்களா? வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன்.
தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க அமைப்பை நிறுவியவர். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியர். ஓகேங்களா, வர்கீஸ் குரியர். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க அமைப்பை நிறுவியவர் வர்கீஸ் குரியர். தற்போது ஆவின் அழைக்கப்படுகிறது. ஆனந்த் பால் பண்ணை, ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது? வர்கீஸ் குரியன். ஓகேங்களா, பால் அதாவது ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வர்கீஸ் குரியன். ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது? வர்கீஸ் குரியன். ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1950. ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத்து. எங்கு தொடங்கப்பட்டது? குஜராத்து. இந்தியா பால் பொருட்கள் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது எப்போது நிறுத்தியது? 1975. வெண்மை புரட்சி தொடங்கப்பட்டது. வெண்மை புரட்சி தொடக்கம் 1966. வெண்மை புரட்சியை தொடங்கிய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ வெண்மை புரட்சியை தொடங்கப்பட்ட ஆண்டு 1966. வெண்மை புரட்சியை தொடங்கிய பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. வெண்மை புரட்சி எழுச்சி கண்டது எப்போ? புரட்சி எழுச்சி கண்டதுன்னா 1970. வெண்மை புரட்சி எத்தனை கட்டங்களாக நடத்தப்பட்டது? 3 கட்டங்களாக நடத்தப்பட்டது. இந்தியா உலகில் தொழில்துறையில் எத்தனையாவது பெரிய நாடு? 6வது பெரிய நாடு. புதிய தொழில் கொள்கை தொடங்கிய தேதி 1991 ஜூலை 24 தான் புதிய தொழிற்கொள்கை தொடங்கிய தேதி. அப்போதைய பிரதமர் நரசிம்மராவு. அப்போதைய பிரதமர் யார்? நரசிம்மராவு. அப்போதைய நிதியமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா மன்மோகன் சிங்கு. அப்போ புதிய தொழில் கொள்கையை தொடங்கிய பிரதமர் யார் கேட்டாங்கன்னா நரசிம்மராவு. அப்போது நிதியமைச்சர் யாராக இருக்காங்கன்னா மன்மோகன் சிங்கு. புதிய தொழில் கொள்கையின் தந்தை, புதிய தொழில் கொள்கையின் தந்தை பிரதமர் நரசிம்மராவு. அப்போ புதிய தொழில் கொள்கையின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா நரசிம்மராவு. போட்டி சட்டம் தொடங்கப்பட்ட வருடம் 2002. அடுத்து பாருங்கள், MRTP வர்த்தக நடவடிக்கைகளில் ஏகபோத தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டது 1969. 1969. அடுத்து பாருங்கள், நில சீர்திருத்தம். ஓகேங்களா, நில சீர்திருத்தம். பூமிதான இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஆச்சரியா வினோபாவே. பாருங்கள், பூமிதான இயக்கம் நிலத்தில் உழைக்கும் பெரும்பான்மையான விவசாயிகள் நிலம் அற்றோராக இருந்தனர். தொடக்கத்தில் சுதந்திர இந்தியா இந்த நிலைமையை சீர் செய்ய முயன்றது. சமத்துவமுள்ள உற்பத்தி திறன் பெருகிய சமுதாயத்தை உருவாக்க உழைக்கும் விவசாயிக்கு அவரின் உழைப்பின் பலன் முழுவதும் கிட்ட அவர் பயிர் விதைக்கும் நிலம் அவருக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா, அவர் பயிர் விதைக்கும் நிலம் அவருக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பூமிதான இயக்கம். சீர்திருத்தவாதிகள் நன்கு உணரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியலாளர்கள் ஒருவர் நம்மாழ்வார் ஆவார். ஓகேங்களா, இவர் பிறந்த இடம் தஞ்சாவூர். இவர் பிறந்தது தஞ்சாவூர். பூமிதான இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1951. பூமிதான இயக்கத்தில் முதலில் நிலத்தை தானம் கொடுத்தவர் ராமச்சந்திர ரெட்டி. ஓகேங்களா, ஓகேங்களா, பூமிதான இயக்கத்தில் முதலில் நிலத்தை தானமாக கொடுத்தவர் ராமச்சந்திர ரெட்டி. அடுத்து பாருங்கள், 6 பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்ட முதல் மாநிலம். பூமிதான இயக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானாத்தால் பேச்சப்பள்ளி. ஓகேங்களா, பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்ட முதல் மாநிலம் தெலுங்கானா, பேச்சம்பள்ளி. இடம் பேர் பேச்சம்பள்ளி. இந்திய அரசின் நில உச்சவரம்பு சட்டம்
1958. தனிநபருக்கு 15 ஏக்கர், குடும்பத்துக்கு 30 ஏக்கர். அப்போ இந்திய அரசனுடைய நில உச்சவரம்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1958. இப்போ தனிநபருக்கு 15 ஏக்கர் இருக்கணும், குடும்பமாக இருந்தால் 30 ஏக்கர். தமிழ்நாடு நில சீர்திருத்த உச்சவரம்பு சட்டம். அப்போ தமிழ்நாடும் நில சீர்திருத்த உச்சவரம்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1961. இது இந்திய அரசின் உச்சவரம்பு சட்டம் 1958. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் 1961. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஓகேங்களா, பிப்ரவரி 15, 1970. நில சீர்திருத்த சட்டத்தினுடைய கட்டுப்பாடு 5 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 15 ஏக்கர். இது தமிழ்நாட்டுக்கு. கூடுதலாக ஒரு உறுப்பினர் இருந்தால் 5 ஏக்கர். ஆனால் குடும்பத்தின் மொத்த நிலம் 30 ஏக்கருக்கு மீகக்கூடாது. பெண்களுக்கு சீதனமாக 10 ஏக்கர் நிலம் தர அனுமதி உண்டு. 10 ஏக்கர் நிலம் தர அனுமதி உண்டு. நில சீர்திருத்தம் யாருக்கு நன்மை தரும்? நிலத்தை உழும் உழவர்களுக்கு. நிலத்தை உழும் உழவர்களுக்கு. தமிழகத்தின் ஜென்ம பூமி நிலம் எது? தமிழகத்தின் ஜென்ம பூமி நிலம் நீலகிரி. தமிழகத்தின் ஜென்ம நிலம் நிலக்கரி. தமிழகத்தின் பாத நிலம் கன்னியாகுமரி. தமிழகத்தினுடைய பாத நிலம் கன்னியாகுமரி. தமிழகத்தின் பண்ணையார் இடம் தஞ்சாவூர். தமிழகத்தினுடைய பண்ணையார் இடம் தஞ்சாவூர். முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு சட்டம். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2011. தேசிய நிலப்பதிவேடு நவீனமயமாக்குதல் திட்டம் 2008. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17. தீவிர வேளாண்மை மாவட்ட திட்டத்தின் முதல் படி நிலைகள் 1960 1961 வரை. தீவிர வேளாண்மை மாவட்ட திட்டத்தின் முதல் படியில் எத்தனை மாவட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது? எத்தனை மாவட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது? 7 மாவட்டம். வழிநடத்தும் திட்டம். அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1966 67. அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? ஓகேங்களா, நார்மன் போர்லாக். ஓகேங்களா, நார்மன் போர்லாக். ஓகேங்களா, இவர் தான் ஓகேங்களா உலக பசுமை புரட்சியின் தந்தை. ஓகேங்களா, நார்மன் போர்லாக்கர் தான் உலக பசுமை புரட்சியின் தந்தை. பசுமை புரட்சியின் தந்தை, உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நார்மன் போர்லாக். அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் எதற்கு தொடங்கப்பட்டது? 1970 71 உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக. அடுத்து பாருங்க, பசுமை புரட்சியினுடைய பயன்படுத்திய உந்தி முறைகள். பசுமை புரட்சியின் பயன்படுத்திய உந்தி முறைகள்: மிகுந்த விளைச்சல் தரும் வீரியமுள்ள விதைகளை பயன்படுத்துதல், ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல். இது எல்லாமே பசுமை புரட்சியினுடைய உந்திகள். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் காண்ட். இப்போ பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் காண்ட். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். இந்தியாவில் பசுமை புரட்சியை வித்திட்டவர் அமைச்சர் சுப்பிரமணியம். அடுத்து பாருங்க, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம். அதை பார்த்தீங்கன்னா ICAR எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1929 ஜூலை 16. அப்போ ICAR அப்படின்னா என்னன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறது தான் ICAR. பிரதம மந்திரியின் ஃபசல் பீமா யோசனா திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளின் பயிர் காப்பீடு திட்டம். சினக்லா சி
சித்தா ஸ்கீம், யோசா விவசாயிகளுடைய வருமானத்தை 2022க்குள்ள ஓகேங்களா 2 மடங்காக்கும் ஆக்குதல், 2 மடங்காக்க ஆக்குதல் தான் இந்த திட்டம். அடுத்து பாருங்கள், CACP பரிந்துரையின்படி விவசாய விலை கொள்முதல் ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985. அத்தியாவசிய பொருட்களுடைய சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. தேசிய விவசாய கொள்கை 2000 ஜூலை 28 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க 32வது கொஸ்டின், தேசிய விவசாயிகள் ஆணையம் 2004 கொண்டு வந்தாங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். தேசிய பாதுகாப்பு சட்டம் 2007. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் 2016 நவம்பர் 1. ராஷ்டிரியா கிருஷியா விகாஸ் யோசனா அல்லது தேசிய வேளாண்மை மேம்பாடு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2007 2008. 11வது ஐந்தாண்டு திட்டம். இது எந்த ஐந்தாண்டு திட்டம்? 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் மேலாண்மை உற்பத்தியை 4% அதிகப்படுத்துவதே இதனுடைய நோக்கமாகும். தேசிய தோட்டக்கலை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 2006 வரை. தேசிய மூங்கில் திட்டம் 2006 2007 வரை. தேசிய விவசாய பயிர் காப்பீடு சட்டம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1985. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் 2016 பிப்ரவரி 18. 2வது பசுமை புரட்சி எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? 2004 சுவாமிநாதன் தலைமையில். வெண்மை புரட்சியின் நோக்கம் பால் உற்பத்தி செய்யப்படுவது. வெண்மை புரட்சியினுடைய நோக்கம் பால் உற்பத்தியை செய்வது. புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். ஓகேங்களா? வெண்மை புரட்சி தொடக்கப்பட்ட ஆண்டு 1970. அப்போ வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னா 1970. அடுத்து பாருங்கள், பிரதம மந்திரியின் கிரிசன் சாய் யோசனா திட்டத்தின் நோக்கம் நிலத்தடி நீரை செறிவு உட்படுத்துதல். அடுத்து 46, குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்த்தகத்தினருக்கு பயனுள்ளதாக இருக்கும்? விவசாயிகளுக்கு. விவசாய விலைக்குழு APC எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1965. குளிர்பாதன கிடங்கு ஆணையம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1964. உழவர் கடன் அட்டை திட்டம் கிசான் கிரெடிட் கார்டு எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1998. உழவர் கடன் அட்டை திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? உழவர் கடன் அட்டை திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? RBI மற்றும் நபார்டு வங்கி. ஓகேங்களா? RBI மற்றும் நபார்டு. எந்த ஆண்டு தேசிய விவசாய காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டு விவசாய தேசிய காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது? 1999 2000. பசுமை புரட்சி கொள்கை எப்போ தொடங்கப்பட்டது? 1960. இந்தியாவில் பசுமை புரட்சி 1967-68 காலகட்டத்தில். பசுமை புரட்சியை முதலில் தோன்றிய நாடு. அப்போ பசுமை புரட்சி முதல்ல தோன்றிய நாடு எங்கன்னா மெக்சிகோ. பசுமை புரட்சி முதல்ல தோன்றிய நாடு மெக்சிகோ. பசுமை புரட்சியின் அதிக விளைச்சல் பட்டது கோதுமை. பசுமை புரட்சியில் அதிகமாக விளைவிக்கப்பட்டது கோதுமை. விவசாயத்துறையில் காணப்படும் வேலையின்மை: 1 மறைமுக வேலையின்மை, 2 பருவகால வேலையின்மை, 3 நீடித்த வேலையின்மை. தேசிய உணவுக் கழக திட்டம் 1964 படி முதலில் முதல்நிலை மாவட்டமாக 1965 தஞ்சையில் நிறுவப்பட்டது. எங்கே நிறுவப்பட்டது? தஞ்சையில் நிறுவப்பட்டது. இந்திய உணவுக் கழகம். பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. பர்மா இந்தியாவிலிருந்து பிரித்தப்பட்டது எப்போனா 1937. பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆண்டு 1937. தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைமையகம். தேசிய வேளாண்மை ஆராய்ச்சியினுடைய தலைமையகம் டெல்லி. இந்திய அரசு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி மனிதனுக்கு தேவை என்று கூறியது? 2200 கலோரி. 2200 கலோரி. அடுத்து பாருங்க 61வது கொஸ்டின்,
புதிய வேளாண்மை விலை கொள்கை கொண்டு வந்தது 1986. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி கிடைக்கிறது? 2100 கலோரி. இந்தியா நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம். இந்தியா நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம். அரிசி உற்பத்தியில் 2வது இடம். இந்தியா புகையிலை உற்பத்தியில் 3வது இடம். அப்போ நிலக்கடலையில் முதலிடம், அரிசியில் 2வது இடம், புகையிலையில் 3வது இடம். புகையிலையில் 3வது இடம். அடுத்த டாபிக் பாருங்க, நிதி ஆணையம். அடுத்த டாபிக்கு நிதி ஆணையம். நிதி ஆணையம். நிதி ஆணையம் அமைப்பதற்கு பரிந்துரை செய்த கமிட்டி. ஓகேங்களா? பிஆர் அம்பேத்கர் கமிட்டி. நிதி ஆணையம் அமைப்பதற்கான சட்ட விதி 280. நிதி ஆணையம் அமைப்பதற்கான சட்ட விதி எதுன்னு கேட்டாங்கன்னா 280. நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1951 நவம்பர் 22. நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1951 நவம்பர் 22. நிதி ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள். நிதி ஆணையத்தினுடைய பதவிக்காலம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5 ஆண்டுகள். நிதி ஆணையத்தினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டு. நிதி ஆணையத்தினுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். நிதி ஆணையத்தினுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். நிதி ஆணையம் உறுப்பினர்கள் மற்றும் தகுதிகள் மற்றும் தேர்வு முறையை நிர்ணயிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் உண்டு. நாடாளுமன்றம். நிதி ஆணையம் தனது பரிந்துரையை யாரிடம் சமர்ப்பிக்கும்? நிதி ஆணையம் தன்னுடைய பரிந்துரையை யாரிடம் சமர்ப்பிக்கும்னா குடியரசுத் தலைவரிடம். குடியரசுத் தலைவரிடம். நிதி ஆணையத்தின் பணி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி பகிர்ந்து கொடுத்தல். அப்போ நிதி ஆணையத்தினுடைய பணி என்னன்னு கேட்டாங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு நிதியை பகிர்ந்து கொடுத்தல். மாநில நிதி ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? அப்போ மாநிலத்தில் நிதி ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1997. 1997. அடுத்து பாருங்கள், 11வது கொஸ்டின். மாநில நிதி ஆணையத்தினுடைய பணி. மாநில நிதி ஆணையத்தின் பணி மாநில அரசின் தொகுப்பு நிதி அல்லது வரி வருவாய் பஞ்சாயத்து அல்லது நகராட்சிகளுக்கு நிதியை ஒதுக்குதல். நகராட்சிகளுக்கு நிதியை ஒதுக்குதல். நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரை யாரிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னா ஆளுநரிடம். அப்போ நிதி ஆணையம் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர்கிட்டாலையும் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்டாலையும் சமர்ப்பிக்கப்படுகிறது. நிதிக்குழு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். நிதிக்குழு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2013. 14வது நிதிக்குழு பரிந்துரை எத்தனை ஆண்டுகள் செல்லுபடியாகும்? 2015 2020 வரை. 2015 2020 வரை. 15வது நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? நவம்பர் 2017. 15வது நிதிக்குழு பரிந்துரை எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்? 2020 ஏப்ரல் 1. நிதிக்குழு பணிகளை பற்றி கூறும் விதி 283. அடுத்து பாருங்கள், 20வது கொஸ்டின். நிதிக்குழுவினுடைய பணிகள் சொல்கிறாங்க. நிதிக்குழுவின் பணிகள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிகர வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றிற்கு உரிய பங்கை பகிர்ந்து கொள்ளுதல். பகிர்ந்தளித்தல். பங்கை பகிர்ந்தளித்தல். மத்திய அரசு மாநில அரசுக்கு வழக்கமுள்ள மானிய அளவு பற்றி விதி 275 மற்றும் அம்மாநில பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கையை உறுதி செய்தல். கொள்கையை உறுதி செய்தல். அடுத்து பாருங்கள், நல்ல திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்களை ஏனைய பிரச்சனைகளை ஆகிய கடன் நிவாரணங்கள் மாநிலங்களுக்கு வழங்குகின்ற இயற்கை சீற்றங்களுக்கான நிதி துணை ஆய்வு திருப்தி போன்றவைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு 42% மாநிலங்களுக்கும் 52% மத்திய அரசுக்கும் ஜிஎஸ்டியின் படி மாநில அரசுக்கு 50% பெறுகிறது. அப்போ வரி விதிப்பு எப்படி விற்கிறாங்க? மாநிலத்துக்கு 42%, மத்திய அரசுக்கு 58%, ஜிஎஸ்டியின் படி மாநிலத்துக்கு
50% பெறுகிறது. ஜிஎஸ்டியின் படி மாநிலத்திற்கு 50% பெறுகிறது. அடுத்து பாருங்கள் 22வது 15வது நிதிக்குழு எதன் அடிப்படையில் கொண்டு தயாரிக்கப்படுகிறது? 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதி ஒதுக்கீடு என குறியிடப்படுகிறது. 15வது நிதிக்குழு அளிக்கும் பரிந்துரைகள் வருடம் 2020 2025 வரை நடைமுறையில் இருக்கும். தமிழ்நாடு நிதி ஆணையம், தமிழ்நாடு ஃபைனான்ஸ் கமிஷனர், இந்திய அரசியலமைப்பு 243 படி அமைக்கப்படுகிறது. அரசியலமைப்பின்படி தமிழக ஆளுநர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்ட நிதி ஆணையத்தை அமைக்கிறது. அப்போ ஒரு தலைவர் 4 ஓகேங்களா உறுப்பினர்கள் கொண்ட நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது. முதல் மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் ரே ஆறுமுகம். தற்போது மாநில நிதி ஆணையத்தினுடைய தலைவர் பாருங்க. ஓகேங்களா, முதல் நிதி ஆணையத்தினுடைய தலைவர், முதல் நிதி ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது 1951. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கேசி நியோகி, எந்த ஆண்டு? 1952 57 வரைக்கும். அடுத்து செகண்டு 1956 சந்தானம், 1957 62 வரைக்கும். அடுத்தது ஏகே சாந்தா 62 67 வரை. அடுத்து பாருங்க 4வது ராஜமன்னார் 66 69 வரை. அடுத்தது மகாவீர் டயஸ் 69 74 வரை. அடுத்து பாருங்க பூமனா ரெட்டி 74 79 வரை. சில்லட் 79 84 வரை. ஒய்பி சவான் 84 89 வரை. கேபி சால் 89 95 வரை. கேசி பந்த் பார்த்தீங்கன்னா 1995. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎம் குருசி 2000 2005 வரை. ரங்கராஜன் கமிட்டி 2005 2010 வரை. 2005 2010 வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது ஓகேங்களா, 12வது ரங்கராஜன் 2005 2010 வரை. அடுத்து 13வது கமிட்டி ஒய்வி கேல்கர் 2010 15 வரை. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா, 14வது ஒய்வி ரெட்டி 2015 2020 வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது ஓகேங்களா தலைவர் என்கே சிங்கு 2020 25 வரை. ஓகேங்களா, அப்போ 15வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார்? என்கே சிங்கு 2020 2025 வரை. அடுத்து பாருங்க மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதை பார்த்தீங்கன்னா சிவிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஜென்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அல்லது மத்திய கண்காணிப்பு ஆணையம் அல்லது லஞ்ச ஒழிப்பு ஆணையம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த இந்திய தண்டனை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1860. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் என்பது அரசின் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி சட்டத்திற்கு புறம்பான அல்லது தனது பணிக்கு புறம்பான லஞ்சம் செயலை செய்ய பணம் கையாடல் செய்தால் அவரை தடுக்கும் அதிகாரம் கொண்டது ஊழல் கண்காணிப்பு ஆணையம். ஊழல் கண்காணிப்பு ஆணையம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது? 1964 பிப்ரவரி 11. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1964 பிப்ரவரி 11. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்த குழு சந்தான குழு. யார்? சந்தான குழு மூலம்தான் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பரிந்துரை செய்த குழு. ஊழல் தடுப்பு சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? 1988 பிரிவு 3. 1988 பிரிவு 3. அடுத்து பாருங்கள், மத்திய ஊழல் கண்காணிப்பு குழுவை எந்த ஆண்டு பாராளுமன்றம் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாக அறிவித்தது? தன்னாட்சி பெற்ற அமைப்பாக மாறியது? எந்த அரசு? அதிகாரிகளின் தலையீடு இல்லாதிருத்தல். 2003 செப்டம்பர் 11. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய பணிகள் ஓகேங்களா, விசாரணை செய்வது, ஆலோசனை மட்டுமே வழங்குதல். ஓகேங்களா, விசாரணை செய்தல், ஆலோசனை மட்டுமே வழங்குதல். ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பதவி காலம் 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது.
முதல் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய நீட்டூர் சீனிவாச ராவ். இவர் தான் மத்திய ஊழல் கண்காணிப்பின் முதல் தலைவர். தற்போதைய ஊழல் கண்காணிப்பத்தினுடைய ஆணையர். ஓகேங்களா, நம்ம இப்போ யாருன்னு நம்ம பார்த்துக்கணும். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 1+2, ஒரு தலைவர் 2 உறுப்பினர். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க 15வது கொஸ்டின். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையாளரின் நியமிக்கும் பரிந்துரை செய்வது. நியமிக்க பரிந்துரை செய்வது பிரதமர், உள்துறை அமைச்சர், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர். அப்போ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரை நியமனிக்க பரிந்துரை செய்யும் கமிட்டி யாருன்னா பிரதமர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பார், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் 3 பேர் இருப்பாங்க. யாரா? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரை நியமனம் செய்வதற்கு. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் நீக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? நீக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் குடியரசுத் தலைவர் நீக்கம் செய்கிறார். நீக்கம் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் குடியரசுத் தலைவர் நீக்கம் செய்கிறார். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் சம்பளம் எவ்வளவு? அதை பற்றினா யூபிஎஸ் தலைவருக்கு இணையான 2.5 லட்சம். 2.5 லட்சம். சர்தார் வல்லபாய் படேல் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் நாள் ஒரு வார கால ஊழல் கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு வாரமாக இந்தியா முழுவதும் அரசு அலுவலகங்களில் கொண்டாடப்படுகிறது. அப்போ மத்திய ஊழல் கண்காணிப்பான விழிப்புணர்வு வாரம் யாருடைய பிறந்தநாள்? வல்லபாய் படேலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு. ஓகேங்களா, ஒவ்வொரு வாரமும் அதாவது பார்த்திங்கன்னா ஊழல் கண்காணிப்பு ஆணையம் நடத்தப்படுது. அடுத்தது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைப்பதற்கான முன்பு இருந்த அமைப்பு நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவு, ஏவிடி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் டிவிஷன். நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? மத்திய உள்துறை அமைச்சகம். நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1955 ஆகஸ்ட். குற்றவியல் நடைமுறை சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1973. மத்திய புலனாய்வு ஆணையம் ஓகேங்களா வருடம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது சிபிஐன்னு சொல்லுவாங்க. 1963. அதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரூவ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். 26. மத்திய புலனாய்வு ஆணையம் எந்த குழுவின் பரிந்துரைப்படி ஏற்படுத்தப்பட்டது? சந்தான குழு. மத்திய புலனாய்வு ஆணையத்தின் பணி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு உதவி செய்ய வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை செய்யும். மத்திய புலனாய்வு ஆணையர் சிபிஐயினுடைய பதவிக்காலம் 2 வருடம். முதல் மத்திய புலனாய்வு ஆணையத்தின் பெயர் கோலி, டிபி கோலி. அடுத்து மத்திய புலனாய்வு ஆணையத்தின் சிபிஐ முன்னோடியாக இருந்தது டெல்லி சிறப்பு காவல் நிறுவனம். டெல்லி சிறப்பு காவல் நிறுவனம் 1946. எதிர்க்கட்சி தலைவரான தகுதி 1977ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 1977ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு பிறகு அரசியலமைப்பு அங்கீகரித்து பதவியாக மாறுகிறது. மக்களவை அல்லது மாநிலங்களவை மிகவும் கூடுதலான உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சியின் தலைவர் அந்த அவையின் எதிர்க்கட்சி தலைவராக முறையே இந்திய மக்களவை தலைவர் அல்லது இந்திய குடியரசு துணைத் தலைவராக அறிவிக்கப்படுகிறார். அடுத்தது எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகாரம் பெற ஒரு குறிப்பிட்ட கட்சி குறைந்தது மொத்த உறுப்பினர்களை 10% பெற்றிருக்க வேண்டும். மக்களவையில் 54 உறுப்பினர்கள். மக்களவையில் முதல் எதிர்க்கட்சி தலைவர் ராம் சுபாக் சிங். ஓகேங்களா, மக்களவையின் முதல் எதிர்க்கட்சி தலைவர் இவர் தான். யார்? ராம் சுபாக் சிங். மாநிலங்கள் அவையின் முதல் எதிர்க்கட்சி தலைவர், மாநிலத்தினுடைய முதல் எதிர்க்கட்சி தலைவர் சியாம் நந்தன் மிஸ்ரா. அடுத்து பாருங்க, மாநிலங்களின் முதல் கூட்டம் மே 13, 1952 துவங்கப்பட்டது. மாநிலங்களவையின் முதல் கூட்டம் மே 13, 1952 துவங்கப்பட்டது. பொதுக்கணக்கு குழு. அடுத்து பாருங்க, பொதுக்கணக்கு குழு மிக பழமையானது. இக்குழு
மொத்தம் 22 உறுப்பினர்கள் லோக்சபாவிற்கும் 5 உறுப்பினர்கள் ராஜ்யசபாவிலிருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுகின்றன. பொது கணக்கு குழு வரம்பு அடிப்படையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் தலைவராக இருந்து செயல்படுகிறார். பொது கணக்கு குழு பொது செலவுகளின் கணக்குகளை ஆராய்கின்றது. மேலும் இந்திய தணிக்கை அலுவலரின் அறிக்கை குறித்து ஆராய்கின்றன. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். மத்திய தகவல் ஆணையத்தினுடைய வேறு பெயர் கேத்ரா செனா ஆயோக். ரகசிய பாதுகாப்பு சட்டம் 1923 ஆங்கிலேயர் காலம். தகவல் அறியும் உரிமை சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குது ஜூன் 15, 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மே 11, 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் மாநிலங்கள் அவையில் நிறைவேற்றப்பட்டது மே 12, 2025. தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 12, 2005. அக்டோபர் 12, 2005. அக்டோபர் 12, 2005 தான் தகவல் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைவேற்ற முக்கிய பங்கு வகித்த அமைப்பு கிசான் சக்தி சங்கதன். தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்பாகும். இது ஒரு அடிப்படை உரிமையாகும். அனைத்து அரசு அலுவலகங்களில் ஒரு பொது தகவல் அலுவலர் இருப்பார். பொது தகவல் அலுவலர் RDI 2005 பிரிவு 5 இருப்பார். எழுத்து மூலமாகவே நாம் தகவல் பெறுவதற்கு RDI 2005 பிரிவு 6. அடுத்து பாருங்க, தகவல் அறியும் உரிமை மூலம் நாம் தகவல் பெற விண்ணப்பம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 ரூபா. எவ்வளவு? 10 ரூபா. RTI அதாவது தகவல் உரிமை அலுவலர் எத்தனை நாட்களுக்கு நமக்கு தகவல் கொடுக்க வேண்டும்? 30 நாட்கள். ஆன்சர் 30 நாட்கள். 13 பாருங்க, உயிர் மற்றும் தனி மனித சுதந்திரம் பெற எத்தனை மணி நேரத்துக்குள் தகவல் கொடுக்க வேண்டும்? 48 மணி நேரத்திற்குள். மத்திய தகவல் ஆணையம் 2005 பிரிவு 12. மாநில தகவல் ஆணையம் 2005 பிரிவு 15. அப்போ மத்திய தகவல் ஆணையம்னா 2005 பிரிவு 12, மாநில தகவல் ஆணையம் 2005 பிரிவு 15. பாருங்கள், மத்திய தகவல் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் இதில் ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள். மாநில தகவல் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள். மத்திய தகவல் ஆணையத்தை நியமிப்பவர், மத்திய தகவல் ஆணையர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மத்திய தகவல் ஆணையர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி மாநில ஆணையரை நியமிப்பவர் ஆளுநர். மத்திய தகவல் ஆணையர் ஆண்டறிக்கை யாரிடம் கொடுக்கும்? குடியரசுத் தலைவர். மாநில தகவல் ஆணையம் ஆண்டறிக்கை யாரிடம் கொடுக்கணும்? ஆளுநர். அடுத்து 22வது கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. மத்திய ஊழல் ஆணையரை நியமனம் பரிந்துரை செய்வது. ஃபஸ்ட்டு பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர், மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இவங்க எல்லாம் தான் மத்திய தகவல் ஆணையை நியமனம் பரிந்துரைக்க செய்வது. அதே மாதிரி மாநில தகவல் ஆணையரை நியமிக்க பரிந்துரை செய்வது முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர், சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர். மத்திய தகவல் ஆணையத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டு அல்லது 65 வயது. மாநில தகவல் ஆணையத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டு அல்லது 65 வயது. மத்திய தகவல் ஆணையத்தின் அதிகாரம் மத்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரம். அப்போ மத்திய தகவல் ஆணையத்தினுடைய அதிகாரம் எது? மத்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரம். அடுத்து பாருங்க, 27வது மாநில தகவல் ஆணையத்தினுடைய அதிகாரம் மாநில தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரம். முதல் தகவல் ஆணையர் வஜிகர் ஹபிபுல்லா.
தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய பெயர் தற்போது நம்ம பார்த்துக்கணும். மத்திய தகவல் ஆணையத்தினுடைய வரிசை பார்த்துங்க. வஜ்கத் ஹபிபுல்லா, அடுத்தது ஏஎன் திவாரி, சத்யானந்தா மிஸ்ரா, அடுத்தது தீபக் சந்து, சுஷ்மா சிங். ஓகேங்களா? சுஷ்மா சிங் இந்த அமைப்பில் தான் மத்திய தகவல் ஆணையர் இருந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், லோக்பால் என்றால் என்ன? லோக்பால் என்றால் என்ன? ஓம் பட்ஸ்மேன், இதுக்கு பேர் ஓம் பட்ஸ்மேன். லோக்பால் என்பது ஊழல், பொதுமக்கள் பணம் கையாடுதல் முதலிய தவறிழைக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மக்களால் நேரடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனையால் இம்மசோதா முன்மொழியப்பட்டது. ஓகேங்களா? அப்போ ஊழல் வாங்குறவங்கள கண்டிக்கிறதுக்கு தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு வந்தது. லோக்பால் என்பது பாருங்க, லோக்பால் என்னும் சொல் யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? லோக்பால் என்னும் சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? லக்ஷ்மி மால் சிங்வி 1900, அதை பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வின்னு சொல்லுவாங்க. எல்எம் சிங்வி 1963. அப்போ லோக்பால் என்ற சொல்லை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா எல்எம் சிங்வி. லோக்பால் என்றால் மக்கள், பால் என்றால் மக்களை பாதுகாப்பாளர், மக்களை காப்பவர். லோக் என்றால் மக்கள், பால் என்றால் மக்களை காப்பவர் என்று சமஸ்கிருத அர்த்தமாகும். லோக்பால் மசோதா மக்களவையில் முதலில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968ஆம் ஆண்டு. ஓகேங்களா? இந்திரா காந்தி அரசு. லோக்பால் மற்றும் லோக் ஆயுத் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறிய குழு மொராஜி தேசாய் குழுவினின் நிர்வாக சீர்திருத்த கமிஷன். அடுத்து பாருங்க 6, லோக்பால் தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் பிரதமர், மக்களவைத் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி அல்லது இந்திய தலைமை நீதிபதி நியமனம் செய்யும் உச்சநீதிமன்ற நீதிபதி, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யக்கூடிய சட்ட வல்லுநர். லோக்பால் மக்களவையில் நிறைவேற்றிய ஆண்டு டிசம்பர் 18, 2013. லோக்பால் மாநிலங்களவையில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? 2013 டிசம்பர் 17. லோக்பால் தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் முதலில் யாரால் அறிமுகப்படுத்தது? சாந்தி பூஷன் 1968 மே. எந்த மசோதா அடிப்படையில் தற்போது லோக்பால் சட்டமாக மாற்றப்பட்டது? 2011 மன்மோகன் சிங் அரசால் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா அடிப்படையில். அடுத்து பார்த்துங்க 12, லோக்பாலுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் எப்பொழுது அளிக்கப்பட்டது? 2014 ஜனவரி 1. லோக்பால் நடைமுறைக்கு வந்த வருடம் 2014 ஜனவரி 16. 2014 ஜனவரி 16. லோக்பால் மற்றும் லோக் ஆயுத் சட்டம் 2013. லோக்பாலுக்கு ஒப்புதல் அளித்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. லோக்பால் அதை பார்த்தீங்கன்னா ஓம் பட்ஸ்மேன் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸ்வீடன் நாட்டிலிருந்து 1809. அப்போ லோக்பால் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்வீடன் 1809. ஓம் பட்ஸ்மேன் என்ற பெயரை லோக்பாலாக மாற்றியவர் லக்ஷ்மிமால் சிங்வி, அதாவது எல்எம் சிங்வி. லோக்பால் ஊழலுக்கு எதிரான தேசிய அளவில் அமைப்பு. லோக் ஆயுத் அப்படிங்கிறது ஊழலுக்கு எதிரான மாநில அளவில் அமைப்பு. அப்போ லோக்பால் அப்படிங்கிறது ஓகேங்களா தேசிய அளவில் ஊழலுக்கு எதிரான அமைப்பு. லோக் ஆயுத்தா என்பது ஊழலுக்கு எதிரான மாநில அளவினுடைய அமைப்பு. லோக் ஆயுக்தா முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் கேரளாவில் மகாராஷ்டிராவில் நடைமுறைப்படுத்தினாங்க 1971. லோக் ஆயுக்தா முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் மகாராஷ்டிரா 1971. நாட்டின் முதல் லோக்பால் தலைவராக பதவியேற்றவர் பினாகி சந்திரகோஷ். லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. அடுத்து பாருங்கள், லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர் 1+8. ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். லோக்பால் தலைவருக்கு ஊதியம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான ஊதியம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான ஊதியம். லோக்பால்
ஊதியம், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியம். லோக்பாலினுடைய நியமன விதிகள். லோக்பால் அமைப்பின் தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியாகவே இருக்க வேண்டும். லோக்பால் ஆணையத்தில் 8 உறுப்பினர்கள் வரை இடம்பெறலாம். இதில் 4 உறுப்பினர்கள் நீதித்துறையை சார்ந்தவராக இருக்க வேண்டும். மொத்த உறுப்பினர்களின் 50% பேராவது பிற்படுத்தப்பட்டோர் அல்லது தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மை பெண்கள் உள்ளிட்ட பிரிவைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இது லோக்பால் நியமனம். அடுத்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா மசோதாவின் முக்கிய கூறுகள். லோக்பால் விசாரணை வரம்பில் பிரதமர். விசாரணை வரம்புக்குள் அரசு ஊழியர்கள் அனைத்து பிரிவினரும் வருவார். சிபிஐ இயக்குநரை பிரதமர் தலைமையிலான உயர் அதிகார குழு பரிந்துரைக்கும். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் பரிந்துரை பேரில் சிபிஐ வழக்கு தொடுக்கும் பிரிவில் இயக்குனர் நியமிப்பு. லோக்பால் பரிந்துரைக்கும் வழக்குகளை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள் லோக்பால் ஒப்புதல் தந்தால் மட்டுமே பணியிடை மாற்றம். தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 2018 ஜூலை 19 தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பின் முதல் தலைவர் பி தேவதாஸ் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. அடுத்து பாருங்கள் 30வது லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். லோக் ஆயுக்தாவோட ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள். உறுப்பினர்கள் நீதித்துறை சார்ந்த 2 உறுப்பினர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள். 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள். அடுத்து பாருங்கள் லோக் ஆயுக்தனுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. தமிழக லோக் ஆயுக்த தேடுதல் குழுவின் தலைவர் வெங்கட்ராமன். லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். 2011ஆம் ஆண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின் 63 பிரிவின்படி ஒவ்வொரு மாநிலமும் சட்டம் அமுலுக்கு வந்த 365 நாட்களுக்குள் லோக் ஆயுக்தா அமைப்பு நிறுவனம் வேண்டும் என வலியுறுத்துகிறது. அடுத்து 35 பாருங்கள். 1988ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தவறு செய்த பொது ஊழல் ஊழியர்கள் புகார் அளிக்கலாம். அந்த புகார்களை லோக் ஆயுக்தா அமைப்பின் விசாரணை அதிகாரம். அரசு ஊழியர்களில் ABC மற்றும் D பிரிவில் ஊழியர்கள் மீதான விசாரணை நடத்துவதற்கு விஜிலன்ஸ் ஆணையத்திற்கு அந்த புகார் அனுப்பப்பட வேண்டும். அந்த ஆணையம் அதனுடைய அறிக்கையை லோக் ஆயுக்தாவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரையும் லோக் ஆயுக்தா அதிகார வரம்புக்குள் வருவர். அவர்கள் மீதான புகார்களை விசாரிக்கலாம். அடுத்து பாருங்க, லோக் ஆயுக்தா பெயர் மாற்றம். லோக் ஆயுக்தா அமைப்பில் பெயர் புகார் அளித்தால் 1 ஆண்டு சிறை தண்டனையுடன் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். ஒரு புகாரோ குற்றமோ அது நடந்ததாக கருதப்படும் தேதியில் இருந்து 4 ஆண்டுகள் பெறப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு இல்லாவிட்டில் அந்த புகார் குறித்து விசாரணை செய்யக்கூடாது. இவ்வாறு லோக் ஆயுக்தா சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தனுடைய தலைவர் உறுப்பினரை நியமனம் செய்வர் முதல்வர், சபாநாயகர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை கொண்ட தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. லோக் ஆயுக்தாவை சட்டசபையில் சட்டமாக இயற்றிய முதல் மாநிலம் ஒடிசா. லோக் ஆயுக்தாவை சட்டசபையில் சட்டமாக இயற்றிய முதல் மாநிலம் ஒடிசா. லோக்பால் தேடுதல் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். அடுத்து பாருங்கள் 41வது கொஷின் நம்பர் 41. லோக்பால் தேடுதல் குழுவில் தலைவராக நியமிக்கப்பட்ட உள்ளவர் ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். 41. மக்களால் இயற்றப்பட்ட ஜான் லோக்பால் அல்லது லோக் ஆயுக்தா சட்ட முன்வரை சட்டமாகாத நடுவண் அரசியலே மாநில அரசியலே பதவியில் உள்ள எந்த கட்சிக்கும் நான் வாக்களிக்க மாட்டேன் என்ற உறுதி கூறியவர் இந்திய வாக்களிப்பு உறுதிமொழி.
முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாய் 1906. இரண்டாவது நிர்வாக குழு சீர்திருத்தம் ஓகேங்களா வீரப்ப மொய்லி 2005. வீரப்ப மொய்லி 2005. அப்போ ஓகேங்களா முதல் சீர்திருத்த குழு கமிஷன் யாருன்னு கேட்டாங்கன்னா மொராஜி தேசாய். மொராஜி தேசாய். முதல் சீர்திருத்த குழுவினுடைய கமிஷன் யார்? மொராஜி தேசாய். ஆண்டு கேட்டாங்கன்னா 1966. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த கமிஷன் வீரப்ப மொய்லி. ஆண்டு கேட்டாங்கன்னா 2005. சரிங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பில் சாராத அமைப்பை பற்றி நம்ம வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.